ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரி வித் மட்டன் கீமா. அதை நான் இப்போ இதை குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். தனியாக மட்டன் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சட்டியில் வச்சு செய்யலை. நான் மொத்தமாக இப்போ குக்கர்லேயே செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானது ஃபஸ்ட் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயவும் போடுங்க. அதுக்கப்புறம் சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அது கூட 5-6 கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு இப்போது நம்ம இது கூட தக்காளி நறுக்கி வச்சுருக்க அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் 2 தாங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, 2 தக்காளி. இது நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போது வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது உங்களோட சுவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். அது கூட ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வதக்கி விட்டுட்ருக்க இந்த டைம்லேயே நீங்கள் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஆட் பண்ண மறந்துட்டேன். பட் குக்கர் விசில் வச்சதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணேன். அதை நான் வீடியோ ஷூட் பண்ணலை, எடுக்கலை. ஸோ நீங்களும் மறந்துடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இது கூட இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க மட்டன் கீமாவை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் கீமாவை எப்போயும் அலசின பிறகு நீங்கள் கை வச்சு எடுக்காதீங்க. அது உதிரி உதிரியாக கீழே தண்ணியில் தான் பாதி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜல்லடை எதுலையாவது வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிட்டு மட்டன் கீமா மட்டன் மட்டும் நமக்கு அந்த ஜல்லடையில் வந்துடும். ஸோ அதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மட்டன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி. நீங்கள் பூரிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு 4 பூரி சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மட்டன் கீமா செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6-7 பூரியாவது சாப்பிட்ருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மட்டன் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு.
நம்ம நான்வெஜ் அப்படின்னா கண்டிப்பாக எப்பயுமே ஒரு 2 விஷயம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இன்னொன்று மஞ்சள் பொடிங்க. பட் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் விசில் அதில் வீடியோவில் வந்திருக்கும். விசில் வந்து நான் வச்ச பிறகு விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் குக்கரை ஓப்பன் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப நான் விசில் வச்சேங்க. ஸோ அதுக்கப்புறம் அது நல்லா இருந்தது, செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போது மட்டன் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கொதித்த பிறகு நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொதிச்சிருக்கு. இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது குக்கர் விசில் வச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னாலே அந்த மட்டன் கீமா குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடும். இதுக்கிடையில் நான் வந்து பூரியும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்களோட கமெண்ட்ஸை இதில் பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ குவாரண்டைன் அப்படிங்கிறனால வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இருங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.